திருச்சியில் அமைந்துள்ள ஆர்பிட் தொழிற்சாலையில் பார்வையிழந்தவர்கள் உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலகிலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் இங்கு பார்வையற்றவர்களும் அவர்களுக்கு உதவியாக மாற்றுத்திறனாளிகளும் இந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை பார்ப்போம். திருச்சி மிளகுப்பாறை பகுதியில் அமைந்துள்ளது ஆர்பிட் சிறு தொழிற்சாலை. இங்கு பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. 1974ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலையில் பார்வைத்திறன் இல்லாதவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்கள் இதே தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். வேலை செய்யணுங்கிற நோக்கம், அந்த நோக்கம் முதல்ல இருக்கணும். இரண்டாவது மெடிக்கல் ஃபிட்னஸ். அவர்கள் இது ரெண்டு தகுதி இருந்தால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு இல்லைன்னா அவர்கள் எப்படி திறமைசாலியாக இருந்தாலும் இந்த யூனிட்டில் வேலை செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு 100 பொருள் ஒரு நாளைக்கு செய்ய முடியும்னா இவர்கள் 120 பொருள் செய்ய முடியும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான டைவர்ஷனும் கிடையாது, வேறு சிந்தனைகள் கிடையாது. அதனால் அவர்களுடைய அவுட்புட் தரமானதும் மிக சிறப்பாகவும் அமைகின்றது. 78 பார்வையற்றவர்கள் இந்த தொழிற்சாலையில் பணிபுரிய அவர்களுக்கு உதவியாக 22 மாற்றுத்திறனாளிகளும் வேலை பார்த்து வருகின்றனர். பார்வையற்றவர்கள் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்தாலும் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் துறைகளில் அவர்களை பணியில் அமர்த்துவதில் தொழில் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியதில்லை. ஆனால் ஆர்பிட் நிறுவனம் இவர்களுக்கு வேலைவாய்ப்பை அளித்திருப்பது தங்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகின்றனர் இந்த தொழிலாளர்கள். 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சார். அந்த தொடு உணர்வுங்கிற பயிற்சியை கொடுத்து அந்த மிஷின்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா பயிற்சி கொடுத்துருக்காங்க சார். மிஷினில் வேலை செய்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. மாற்றுத்திறனாளிகள் எந்த வேலையும் செய்ய முடியும், நம்மளால் உழைக்க முடியும், பிழைக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு சார். எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரைனிங் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஜாப் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கு போல் இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுறது பிளைண்டு, ஹேண்டிகேப் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதாவது இப்படி தான் வாழணும் அப்படின்ற கோட்பாடை இங்கே வகுத்து கொடுத்துருக்காங்க. பார்வைத்திறன் உள்ளவர்களே செய்ய இயலாத பல தொழில்நுட்ப பணிகளை சர்வசாதாரணமாக கையாள்கிறார்கள் பார்வையற்ற தொழிலாளர்கள். பார்வையற்றவர்களை சராசரி மனிதனாக மாற்றியுள்ள இந்த தொழிற்சாலையைப் போலவே மற்ற தொழில் நிறுவனங்களும் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. தந்தி செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் விஜயகோபாலுடன் ஹேமா ராகேஷ்.